أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரை துன்புறுத்துதல். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய நபிமார்களின் சமூகத்தினர் தம் நபியை மறுத்து முறை தவறி நடந்து கொண்டது போல, ஏன் அதற்கும் மேலாக மக்கத்து காஃபிர்கள் அன்னலாரிடம் மிக மோசமாக நடந்து கொண்டனர். அன்னலாருக்கு அவர்களின் தோழர்களுக்கும் சொல்ல முடியாத துன்பத்தை விளைவித்தனர். மற்ற எல்லா நபிமார்களை விட தாம் அதிகம் துன்பத்தை அனுபவித்ததாக அன்னலாரை கூறியுள்ளார்கள். சிலர் பாதையில் முல்லை வைப்பார்கள், சிலர் கேலி பேசுவார்கள், சிலர் கவிஞர் என்றும் மந்திரவாதி என்றும் கூறுவார்கள், மற்றும் சிலர் பைத்தியக்காரர் என்றும் கூறுவார்கள். சில நேரங்களில் சில சமூக விரோதிகள் அன்னலார் தொழும்போது அவர்களின் புனித மேனியில் ஒட்டகத்தின் மலக்குடலை போட்டு விடுவார்கள். அன்னலாரின் கழுத்தில் போர்வையை சுற்றி முறுக்கி இழுப்பார்கள். இதே தீனுக்காக நபிகளாரின் 2 புதல்விகள் விவாகரத்தும் செய்யப்பட்டனர். ஆனாலும் அன்னலார் அனைத்தையும் சகித்து அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதில் உறுதியாக ஈடுபட்டிருந்தார்கள். அன்னலாரின் அறப்பணியை தடுத்திட மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவோ முயன்றும் தோல்வியே அடைந்தனர். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல், இலைகளின் இரையாற்றல். அல்லாஹ் தஆலா மனித உடலில் இரத்த சுழற்சிக்காக நரம்புகளை அமைத்திருப்பது போன்று இலைகளின் உட்புறத்தில் தண்ணீரை கொண்டு செல்வதற்காக நுண்ணிய வலைகளை விரித்து வைத்துள்ளான். இந்த வலை தாவரங்களுக்கு தண்ணீரையும் வெப்பத்தையும் கொண்டு செல்கிறது. நுண்ணிய இந்த துளைகள் இலைக்கு மேற்புறத்தில் இருந்திருக்குமானால் சூரிய வெப்பத்தை தவிர்ப்பதற்காக தாவரங்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்றிவிடும். இதனால் தாவரம் வாடிவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இந்த துளைகளை இலைகளுக்கு உள்ளே அமைத்து தாவரங்கள் வாடிவிடாமல் காத்துள்ளான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபரலை பற்றி. மார்க்க கல்வியின் அவசியம். தீனில் கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. லுகருக்கு முன் 4 ரக்காத் சுன்னத். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகரின் முன் சுன்னத் 4 ரக்காத் மற்றும் ஃபஜருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் ஆகியவற்றை எப்போதும் விட்டதில்லை என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தஹஜ்ஜத் எண்ணத்துடன் தூங்குதல். எவர் தூங்கும்போது இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழும் எண்ணத்துடன் படுத்து பிறகு தூக்கம் மிகைத்து தூங்கிவிட்டால் அவர் எண்ணப்படியே தொழுகை நன்மை கிடைக்கும். நிய்யத்தின் காரணமாக அவரின் தூக்கம் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு தர்மமாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. ஹராமான பொருளால் தர்மம் செய்தல். உங்களில் செல்வத்திற்கான ஜக்காத்தை வழங்கிவிட்டால் அது உங்களின் கடமையாகும். மேற்கொண்டு செய்யும் தர்மம் நஃபீலாகும். எவர் ஹராமான முறையில் பொருள் சேர்த்து அதை தர்மம் செய்தால் அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. மாறாக ஹராமான வட்டி, லஞ்சம் ஆகிய வழிதனில் பொருள் ஈட்டியதற்கான தண்டனை கிடைக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக இச்சையின் விளைவு. எவர் உலகில் தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிறாரோ அவர் மறுமையில் தனது ஆசைகளிலிருந்து தடுக்கப்படுவார் என நபி அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: தனது எல்லா ஆசைகளையும் உலகிலேயே நிறைவேற்றிட முயற்சி செய்யக்கூடாது, இல்லையென்றால் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. எட்டாவதாக மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளின் அருட்கொடைகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இது உபதேசமாகும். நிச்சயமாக இறையச்சமுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு, நிலையான தோட்டங்களும் உண்டு. அது அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும். அதில் அவர்கள் பஞ்சனைகள் மீது சாய்ந்தவர்களாக பணியாளர்களிடம் ஏராளமான கனி வகைகளையும் பானங்களையும் கேட்பார்கள். அவர்களுடன் கீழ்நோக்கிய பார்வைகளுடைய ஒரே வயதுடைய கன்னிகைகளும் இருப்பார்கள்.
9வதாக நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் சிகிச்சை. உங்களில் யாராவது நோயுற்றால் அல்லது வேறு எவராவது நோயுற்றால் இந்த துஆவை ஓதுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் சுகம் பெறுவார். ربنا الله الذي في السماء تقدس اسمك أمرك في السماء والأرض كما رحمتك في السماء فاجعل رحمتك في الأرض يغفر لنا ذنوبنا وخطايانا أنت رب الطيبين أنزل رحمة من رحمتك وشفاء من شفائك على هذا الوجع. விளக்கம்: இந்த துஆவை நோயாளி ஓதிக்கொண்டே இருக்கவும் அல்லது வேறு யாராவது ஊதிவிடவும். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களே. ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.